எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் அந்த இடத்திற்கு பொறுப்பானவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்று வேட்பாளர் அறிவிப்புக்கு பிறகான மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் எந்த இடத்தில் வாக்குகள் குறைந்தாலும் அந்த இடத்துக்கு பொறுப்பானவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதாவது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி மூலம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தான் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை முதல்வர் வழங்கினார். அப்போது முதல்வர் பேசும்போது நம்முடைய கூட்டணி கட்சியினர் தோளோடு தோளாக நீண்ட காலமாக கொள்கை உணர்வுடன் பயணிக்கிறார்கள். அதனாலேயே நட்புணர்வோடு கலந்து பேசி தொகுதி பங்கீடு என்பது இறுதியாகி இருக்கிறது. தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை தாண்டி கட்சியோட நலன் முக்கியம் என்று முதலாவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அதே போல ஒரு சட்டமன்ற தொகுதியில் வாக்குகள் குறைந்தாலும் அதற்கு அந்த மாவட்ட செயலாளரும் பொறுப்பு அமைச்சரும் தான் அந்த வாக்குகள் குறைந்ததற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். மேலும் எந்த இடத்தில் வாக்குகள் குறைந்தாலும் அந்த இடத்துக்கு பொறுப்பானவர் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்பதை இப்போதே சொல்லிவிடுகிறேன் என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். போஸ்டர்கள், துண்டறிக்கைகள் உள்ளிட்ட எல்லா விஷயங்களிலுமே கூட்டணி கட்சி தலைவர்களின் படங்களையும் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும், அதற்கான இடம் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். மேலும் வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து மக்களிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் புதுவை உள்ளிட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும், திமுக கூட்டணியின் வெற்றி உறுதி என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் ஜூன் 4ஆம் தேதி வெற்றி என்ற செய்தியோடு என்னை வந்து சந்தியுங்கள் என்றும் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.